வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்காலில் கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பொதுமக்கள் வருவதை தடை செய்யும் பொருட்டு அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு கடலோர பகுதிகளில் நேற்று முதல் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எனக்கூடிய அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாம் தற்போது காரைக்காலில் இருக்கிறோம். காரைக்காலை பொறுத்தவரை நேற்று காலை முதலே மழையானது மிகவும் அதிகமாக பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் மீனவ கிராமமான கிளிஞ்சல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இந்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 9.6 சென்டிமீட்டர் மழையானது பதிவு செய்து வருகிறது. தற்போது நீங்க நான் நிற்பது காரைக்கால் பகுதியில் உள்ள கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமம். இங்க இருக்கக்கூடிய கடல் பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக இங்க இருக்கக்கூடிய கடலில் அலைகள் 3 முதல் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு மீட்டர் உயரத்துக்கு இந்த அலைகள் எழும்புகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் இங்க தங்களுடைய படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படகுகள் காரைக்கால் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்க இந்த கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் யாரும் வரக்கூடாது எனவும் கடலில் இறங்கக்கூடாது எனவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய போலீசார் எல்லாம் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்றும் இன்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த பெங்கால் புயல் உருவாகக்கூடும் என்பதால் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட ஒரு பேரிடர் மீட்பு குழுவினர் காரைக்கால் வந்துள்ளனர். அவர்கள் இந்த புதுச்சேரி இந்த காரைக்கால் பகுதியில் தாழ்வாக நீர் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் அவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு தயாராக உள்ளனர். இது மட்டும் இல்லாமல் இந்த காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆட்சியர் மணிகண்டன் தாழ்வான பகுதிகளில் ஆய்வு செய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க நிவாரண முகாம்களில் தங்க வைக்காத நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் அவசர கால உதவி எண்ணாக 1070 என்ற அவசர உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகமானது மேற்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் பொதுமக்கள் யாரும் வரக்கூடிய நிலையில் ஏற்படுத்தியுள்ளது. இதே போல இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்களது படகுகளை இங்க நிறுத்திவிட்டு தங்கள் வலைகளை சரி செய்யும் பணியில் ஈடுபடுகிறார்கள். தற்போது நம்மிடம் ஒரு மீனவர் பேசும். ஐயா வணக்கம். உங்களுக்கு என்ன மாதிரியான அறிவு பெற்றிருக்காங்க? என்ன நீங்க எத்தனை நாளா இங்க கடலுக்கு செல்லல? நாங்க இப்ப கடலுக்கு ஒரு வாரமா செல்லல. கடலுக்கு ஒரு வாரம் செல்லல. கடல் சீற்றத்தினால இப்போ உள்ள கடல் எங்கள் வாழ்நாள்லேயே பார்க்க முடியாத கடலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட 54 வயசாகுது. அது வரல இந்த மாதிரி கடலை நாங்கள் பார்த்ததே கிடையாது. வாழ்க்கையில் இதான் முதல் தடவை பார்க்குறேன் நான் இந்த கடலோட சீற்றத்தை. இப்போ இங்கே எவ்வளோ பேர் மீன் பிடிக்க போயிருக்கிறீங்க? எவ்வளோ படகுகள் இப்போ நீங்கள் போகாமல் நிறுத்தி வச்சிருக்கீங்க? இந்த துறைமுக பகுதியில் நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஒரு 250 படகு மேலே நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு 20 படகு மேலே தான் போயிருக்கு. அது தான் அதுக்கு இன்னும் முன்னே போனது. அது இன்னும் வருது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை நம்ம காரைக்கால் கப்பல் துறைமுகத்தில் தான் இப்போ விடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கோடியக்கரை கடலில் அங்கே விடுறது சொல்லியாச்சு. இப்போ இந்த சீற்றத்தினால எல்லா மக்களையும் வர சொல்லியாச்சு. அப்போ தான் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. இப்போ உங்களுடைய இந்த படகுகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன் பிடிக்கக்கூடிய வலைகள் மற்றும் பொருட்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லி அறிவித்திருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த பொருள்? ஆமாம், இருக்கிற கட்டடமே நம்மளுக்கு பாதுகாப்பாக செஞ்சு கொடுத்தது தான். அதில் தான் வச்சுருக்காங்க. மிச்சம் உள்ளதான் வீட்டில் எல்லா இடத்துலையும் சரி பண்ணி வைப்பாங்க. முன்னாடியெல்லாம் ஆர்பாரில் தான் இருக்கும். ரொம்ப ஓரவுனா அதில் சில நஷ்டம் வரதும் உண்டு தான் எங்களுக்கு. அதாவது புதுச்சேரி இந்த காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதாகவும் கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் கரை திரும்பவும் இங்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.